வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு 3 மாதம் இருக்கும். எனக்கு அப்படியே ரைட் ஷோல்டர் வந்து சரியான வலி, அப்படி ஒரு வலி பொறுக்கவே முடியல. பட் அந்த வலியோடே உங்களுக்கு தெரியும்ல, பொதுவாகவே நம்மலாம் வலியை பொறுத்துக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, வலி தாங்கவே முடியல. அப்புறம் வந்து மெயினாக வந்து சமைச்சா அப்புறம் ரொம்ப வலிக்கும். அப்புறம் வந்து ஹெவி குக்கிங் பண்ணால் 2 நாளைக்கு இதை சகிக்க முடியாத வலி இருக்கும். அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், இல்லை என்னால் வலி தாங்க முடியல, கண்டிப்பாக டாக்டரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணோன்னா எவ்வளோ பொறுக்க முடியுமோ பொறுப்போம், அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்டே போவோம். அப்புறம் ஃபைனலாக நான் டாக்டர்கிட்ட போனேன். நான் டாக்டர் சொன்னேன், சார் எனக்கு இங்கேருந்து இந்த ஆமோட நடுவரையில் தான் சார் வலிக்குது அப்படின்னா. அவர் கேட்டார், முழு கை வலிக்குதா, கடைசி விரல் வரலாம் வலிக்குது? அங்கெல்லாம் வலிக்கல சார், இங்கேருந்து இங்கே தான் சார், ஆனால் ரொம்ப பொறுக்க முடியாத வலி அப்படின்னு. அப்புறம் கேட்டார், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம் சார் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் கம்ப்யூட்டர் பார்ப்பீங்களா? ஆமாம் சார் கம்ப்யூட்டர் பார்ப்பேன், எழுதுகிற வேலை நிறையா இருக்கும், பண்ணிகிட்டே தான் சார் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், இது வந்து அவர் என்ன சொன்னார்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு என்ன சொன்னார்னா, 2 வலிக்கு மருந்து கொடுக்குறேன், மருந்தை சாப்பிடுங்க. இந்த எக்ஸசைஸை ஒரு நாளைக்கு 4 வேளை 5 வேளை 6 வேளை வரையில் பண்ணுங்கள், குறைஞ்சிரும். குறையில அப்படின்னா 2 மாதம் கழிச்சு வாங்க, நம்ம திருப்பி எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னார். அப்புறம் அவர் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த எக்ஸசைஸ் வந்து அவர் பார்த்து வெளியே வரும்போதே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். செய்யவே கொஞ்சம் என்னமோ பெட்டரான மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் ஒரு நாளைக்கு 5 வேளை 6 வேளை ஒரு நாள் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு 2வது நாளே வந்து ரிலீஃப் தெரிய ஆரம்பிச்சிது. ரிலீஃப் தெரிஞ்ச ஆரம்பித்த உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, போய் திருப்பி ட்ரை பண்ணேன். சமையல் ரொம்ப ஹெவியாக பண்ணி பார்த்தோம், அது பார்த்தோம். ஆனால் வலி இருந்துச்சு. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் உடனே குறைஞ்சிரும். அப்புறம் நான் மாத்திரை சாப்பிடல, ஏன்னா அந்த வலி வந்து இந்த எக்ஸசைஸ்லேயே மேனேஜ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வலிச்சுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எக்ஸசைஸ் பண்ணி குறைஞ்சிது, ஆனால் ரொம்ப குறையில. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, உப்பு ஒத்தனம் இருக்குல்ல, உப்பை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை வந்து ஒரு சட்டியில் சூடு பண்ணி உப்பு ஒத்தனம் கொடுத்தோம். உப்பு ஒத்தனம் கொடுத்தோன்னே நல்லா குறைஞ்சிருச்சு. அப்புறம் வலியே இல்லை. அப்புறம் எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கை மசில்குள்ளேயும் வலிக்க ஆரம்பிச்சு. அந்த ஷோல்டர் பெயின் இல்லை, இது வந்து மசில்குள்ளே வலிக்குது. அந்த சதை பகுதியில் வலி, அப்படியே ஒரு வித்தியாசமான வலி. முக்கியமாக நைட் தூங்கும் போது படுக்கவே முடியாது. ஸோ நைட் வந்து பொறுக்க முடியாத வலி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்டர் தான் ஏற்கனவே போயாச்சு, எக்ஸசைஸ் சொன்னாங்க, அந்த போர்ஷன் சரியாக போயிடுச்சு. ஆனால் இந்த வலி வித்தியாசமான வலி. அப்புறம் திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓ இந்த வலி வந்து எனக்கு விட்டமின் டி குறைவாக இருக்கும் போல் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நானே யூகிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வெயிலுக்கு போய் நிற்க ஆரம்பித்தேன். நிற்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் வெயிலில் போய் ஒரு 20 நிமிஷம் நிற்பேன். எந்த வெயில் தெரியுமா? காலை வெயில் இல்லை, மத்தியானம் 12 மணிலேருந்து 2 மணிக்கு உள்ளே போய் 20 நிமிஷத்தில் 30 நிமிஷம் நிற்பேன். மொட்டை வெயிலில் நிற்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபஸ்ட்டு டேவே என்னோடய வலி பாதி வலி சரியாயிடுச்சு. அப்புறம் இதை வந்து நான் என்ன பண்ணேன், ஓகே நமக்கு வந்து விட்டமின் டி குறைவாக இருக்குது தெரிஞ்சிருச்சு, இதை ரெகுலராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், மேலே போய் கொஞ்சம் அந்த 20 நிமிஷம் போர் அடிக்கும் இல்லையா, போர் அடிக்கும்போது நான் என்ன பண்ணுறதுனா, எதாவது பாட்டு போட்டுட்டு சும்மா கை கால் அசைச்சிட்டு ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, இல்லாட்டி ஏதாவது ஸ்லோகம் சொல்லிவிட்டு அப்படியே இந்த 20 நிமிஷம் கடந்து போகிற மாதிரி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்போ வாரத்தில் மினிமம் 3 நாள் போய் நிற்கிறேன். இப்போ வந்து சுத்தமாக எனக்கு வலியே இல்லை. நான் என்ன உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல வரேன் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம ஊரில் எல்லாருமே விட்டமின் டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம ஊர் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கருத்து போயிடுவோன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வெயிலுக்கு போகிறதே இல்லை. நம்ம சும்மா ஒரு ஆட்டோக்கோ எதுக்கோ நின்னா கூட சொல்லலாம், ஐயோ ஏன் வெயிலில் நிற்கிற, உள்ளவா அப்படிம்பாங்க. ஏன்னா நம்மளோட மைண்டில் ஒரு விஷயத்தை புகுத்தியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம கருத்து போகக்கூடாது, வெள்ளையாக தான் இருக்கணும், வெயிலில் நிற்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு யாரோ பேசி அவங்க ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணி நம்ம வந்து வெயிலில் நிற்கிறது பெரிய தப்புன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னாச்சுன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணால் இந்தியன்ஸுக்கு தான் அதிகமான விட்டமின் டி குறைபாடு. இந்த விட்டமின் டி குறைபாடு எதனாலனா, நம்ம வெயிலுக்கு பல பேர் போகிறதே இல்லை.
அப்புறம் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க, இளம் வெயில்னு சொல்கிறோம். இளம் வெயிலில் நமக்கு வந்து இஃபெக்ட் இருக்கிறது இல்லை. நம்மளோட தோல் வந்து மொத்தமாக இருக்கிறனால நம்ம வந்து காலையில் 12 மணிலேருந்து மத்தியானம் அந்த 2 மணி வரையில் அந்த கேப்பில் அடிக்கிற சுல்லுன்னு அடிக்கிற சூரியன் தான் நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மினிமம் அட்லீஸ்ட் 20 நிமிஷம் நிற்கணும். நீங்கள் வெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் இல்லாட்டி ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸ் வெறும் உப்பு போட்டு தண்ணியில் ஆர் மோரில் போட்டு குடிச்சிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் கருத்து போகவே மாட்டீங்க. இப்போ நான் இன்றைக்கி நான் நிற்கல, நான் நேற்று கூட வெயில் நின்று தான் வந்திருக்கேன். நான் வீடியோ பண்ணும்போது என்னோடய ஸ்கின் நல்லா தானே இருக்குது. ஸோ நீங்கள் தயவு செய்து யாருமே சன்னில் போய் நிற்கிறது புறக்கணிக்காமல், அது நமக்கு ரொம்ப ரொம்ப இசென்ஷியலான விஷயம். சாதாரணமாக நம்ம பண்ணாவே போதும், பெரிய செலவு நம்மளோட பிரச்சனைகளுக்கு தேவையே இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் இதை பண்ணோம் அதை பண்ணோம், எக்ஸ்ரே எடுத்தோம், எம்ஆர்ஐ தேவையே இல்லை. பல விஷயங்கள் நம்மளோட இயற்கையான விஷயங்களே சரியாக போயிடும். இதையும் ஒரு பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும், உங்களோட பிரச்சனை இருந்தால் சரி பண்ணிக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் வீட்டில் பெரியவங்க, முக்கியமாக பெரியவங்க எல்லாருமே படுத்தே இருப்பாங்க, அவங்கள தூக்கி கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்க வச்சு ஒரு 20 நிமிஷம் நின்னா போதும், பல நோய்கள் நம்ம உடம்புல இல்லாமல் இருக்கும். ஓகேயா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வெயிலில் நிற்கணும். வெயிலில் நின்றுட்டு உங்களுக்கு ஏதாவது வலி இருந்து சரியாக போச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா?